ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் விலாக் வித் யோகி. இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வேணுமா பத்தியா டபு டபுன்னு தாவறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் விலாக் எடுக்க போகிறோம். கை காட்டலாம் தெரியல, முன்னாடி பொங்க இப்போ சொல்லுங்க. பொங்கல் விலாக் எடுக்க போகிறோம். சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம வைப் பண்ணுறோம். எப்படி வைப் பண்ணுறோம் இவரை வச்சுக்கிட்டு பொங்கல் விலாக் எடுக்க போகிறோம். ஆமாம், ஆனால் அவருக்கு வந்து என் கண்ணாடி மேலே தான் குறி கழித பாகு. நீ போட்டு ஸ்டைல் பண்ணு. அங்கே பார்க்கக்கூடாது. போடு பார்த்துக்கு. பிளாகோட ஃபஸ்ட்டு இதுவே இதுதான். போடு. டன் 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 டன். போட்டு பொட்டு வச்சு விட ஆத்தாக்கு வச்சு ஆத்தாக்கு வாங்கிக்கம்மா. எங்க வேணாலும் வைக்கிறது. சூப்பர் சூப்பர். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தைத்திருநாள் அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு காலையில் வந்து நேரமாகவே கொஞ்சம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அங்கே வர்றேன். ஓகே, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அதான் பொங்கல். காலையில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா யோகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வந்து தூங்குவார். அந்த டைமில் வந்து நாங்கள் கைக்கு வந்து ஸ்டென்சில்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன காய்ச்சி போன கை சமைச்சுக்கே காய்ச்சி போச்சுன்னா உங்களெல்லாம் மம்முட்டி ஊட்டி விட்டா என்ன ஆகுறது? அருவமான பிடிக்கிறது. கத்தி பிடிக்கிறீங்க. கத்தி பிடிச்சிதாங்க. அப்படி பார்த்தா நான் தாங்க அதிகமாக பிடிக்கிறேன். ஊத்து பார்க்குறேன். இங்கே பாரு. இங்கே பார்த்தா அப்புறம் இங்கே பார்க்க முடியாது. வேலை செய்கிறவங்க டிஸ்டர்ப் நெய்க்கிறது. இந்த பாட்டு எங்கள் அண்ணவி கச்சேரி அது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். டடன் டடன் டடன். இப்போ வந்து இது ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து ரெட்கோன் யூஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போட போகிறோம். இதை யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்படியே ஜண்டா படத்தில் வர மாதிரி இருக்கு. ஜண்டா படத்தில் வர மாதிரி தான் இருக்கு. அது பழைய பேயா. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வந்துருக்கு. கணவன் கையால் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கணவர் காக்கும் தெய்வம் எனக்கு வேலை வாங்கி போட்டு ஃபைனல் அவுட்புட் கம்மிங். இந்த இடம் அழகாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா மருதாணி வச்ச மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஓகே. ஏதோ கோணம் போட தெரியாதவங்க யூஸ் பண்ணலாம். சுத்தமாகவே போட தெரியாதவங்க என்னை மாதிரி. இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்க. பாட்டு பாடிட்டே வர. யோகி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கேயாச்சும் மூவிக்கு போகலாமா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது. ஆன்லைனில் பார்த்ததுக்கு வந்து பராசக்தி இருந்துச்சு. இன்னும் 2 படம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பராசக்தியே போகலாம் அப்படி சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். கோன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். சாக்லேட் ஒன்று, இது என்னது வெண்ணிலா. சாக்லேட் ஒன்று, வெண்ணிலா ஒன்று. மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? 300. அப்போ அது 100, இது 100, இது 100, மொத்தம் 300 ரூபா. வேல் சினிமாஸ் சிவகிரி. ஐயா சாப்பிட வேறு போடக்கூடாதுமா.
மேலே என்ன பார்க்குது? படம்லாம் பார்த்து முடிச்சு சரி வெறுங்கையோட வீட்டுக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரியும் காலிஃப்ளவர் சில்லியும் வாங்கிட்டு போனோம். உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கிட்ட போகக்கூடாது. யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குளிக்க வாடா அப்படின்ட்டாலே போதும் ஜாலியாக அவர் வருவார். சரி வெயில் நேரமாக நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவர் தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கால் வைக்கவே இல்லை தலைவர். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்புறம் தூக்கவே முடியல. தூக்கும்போது ஒரே அழுகை. சரி யோகி குளிக்க குளிக்க அப்படியே அந்த சைடு வந்து மாடு ஆடு எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு குளிப்பாட்டியாச்சு. அவனும் கொடுக்குறான் பாருங்க. அடுத்தது பொங்க வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால டக்குன்னு போய் நாங்கள் 3 பேருமே குளிச்சுட்டு வந்துட்டோம். யோகி வந்து அந்த 2 ஆடு கூட நல்லாவே ஓட்டிக்கிட்டாரு. அந்த 2 ஆடுமே வந்து முட்டவும் இல்லை யோகியை வந்து. அதனால ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதான் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கு. என்ன 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? ஏய் அடிக்கூட. அங்கே போகக்கூடாது, அது பெரிய மனுஷன். ஆமாம், அது பெரிய மனுஷன். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் தான். நான் வெறும் பொங்கலுக்கு அரிசி மட்டும் தான் போட போகிறேன். இது எல்லாமே எங்கள் அத்தை தான் பார்த்துக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறீங்க வந்து போதும். சூப்பர். கொஞ்சம் ரெண்டு கையில் அப்புறம் சுற்றி விட்டு போடு. ஒரு சுத்து. இப்படி ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்று, 3 சுற்று சுற்றி போடு. உள்ள போடு போடு, கொஞ்சம் 3 மட்டும் அப்படி போடு. இந்த பக்கம் தான் பெஸ்ட் வந்துச்சு. எங்கிட்ட விழுவணும்? லக்கி விழுவலாம், சக்கி விழுவலாம், மேக்கே விழுவலாம், வடக்கே விழுவலாம். 4 திசை தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். டன்டான் டன்டான் டன்டான். இங்கே பாரு. அப்பா பாரு. இசையெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், நீங்களே மியூசிக் டைரக்டர். பொங்கல்லாம் பொங்கி வந்ததுக்கப்புறமா அது சரி அத்தையே பொங்கலை பார்த்துப்பாங்க. சரி வாங்க நம்ம ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து கிளம்பி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மொத்தத்தில் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு. கேமரா நான் தான் பார்த்தேன், நீ பார்க்கலையா? கேமரா பார்க்க வேண்டாமா? கண்ணு மூடி காணாதில்லா மறுபடி டன் 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 டன். கண்ணாடி எடுத்துட்டு வர மாட்டேனே. டிஸ்கு டிஸ்கு டஸ்கு, அவ்வளோதான். இப்படி இது ரொட்டேஷன் தான் எங்களுக்கு ஈஸியான வேலை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மலை நல்லா இருக்கியா மலை? போலாமா? அவர் தூக்கி சொல்லு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு. பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் நீ சொல்லு. கண்ணாடி போட்டுட்டு சொல்லலாம், அதான் ஸ்டைலா இருக்கு. ஹாப்பி பொங்கல் சௌவா. எப்படி சௌவா? பொங்கலோ பொங்கல், பிரசாத பொங்கல், மாட்டு பொங்கல். அப்புறம் ரெக்க முளைச்சு பறக்குது.
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். யார் நல்லாவே ஆடல? நான் தான் நல்லா இல்ல, அக்கா நல்லா ஆடினாங்கல்ல. அவங்க ஆடவேல கூப்பிட்டு வந்தா தானாங்க. எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் என்னை கோலம் போட சொல்லிட்டாங்க. நானும் நம்ம கலை வண்ணத்தை காட்டுவோன்னு சொல்லிட்டு நானும் காட்டிட்டேன். நான் ஒன்றும் அப்படியே அழகாக போடுற ஆள் கிடையாது, கைக்கு வந்தது போடுற ஆள். போட வந்துட முடியும், நல்லா தான் போடுறேன் அப்படின்னு நீ சொல்லணுமா? அதைத்தான் மருமக சொல்லுது. இந்த வார்த்தை நீ சொல்லணும். மருமக கோலம் அருமை, இதுக்கு மேலே யார் போடுவா அப்படின்னு சொல்லணும் நீ. இதுதான் தாமரையா உங்கள் ஊரில்? சரி சரி சரி. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வருஷம் ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசி நாங்கள் சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டைல் எங்களோட பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. உங்களோட பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் யோகிக்கு மொட்டை அடித்தோம். அதை வந்து ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் உங்களுக்கு. அது என்ன கோயில் அதை வச்சு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் வந்து இந்த வீடியோவை இப்போ தான் எடிட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து அடுத்தது எடிட் பண்ணணும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.